மைலோமா அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதாவது மேரோ அதாவது எலும்பு மஞ்சையிலேருந்து வரக்கூடிய ஒரு விதமான இரத்த சம்மந்தப்பட்ட கேன்சர். நம்ம பிளட் கேன்சரே எலும்பு மஞ்சையிலேருந்து உருவாகக்கூடிய விஷயந்தான் மைலோமா அப்படின்னு சொல்கிறோம். மைலோமாவில் 2 வகையான இருக்குது. ஒன்று எலும்பு மஞ்சையிலேருந்து வரக்கூடிய மைலோமா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எலும்பு மஞ்சை இல்லாமல் ரத்தம் வேறு எங்கே உற்பத்தி ஆகும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா நம்ம சிறுநீரகத்தோட மேல் பரப்பு அதுலேருந்து வரக்கூடிய ஒரு விதமான கேன்சரையும் நம்ம மைலோமான்னு தான் சொல்கிறோம். ஒரே ஒரு இடத்துல எலும்புகள் அஃபெக்ட் ஆகிருந்தா அது பிளாஸ்மாசைட்டோமா அப்படின்னு சொல்கிறோம். இதுவே நிறையா எலும்புகளில் இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சைகளை அஃபெக்ட் ஆகிருந்தால் நம்ம மல்டிபிள் மைலோமா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மைலோமா பார்த்திங்க அப்படின்னா கூடுமான அளவுக்கு 80-85% நம்ம மற்ற நோய் காமனாக இருக்கக்கூடிய நோய் மாதிரி சுகரு இல்லை டயபெட்டிக்கு ஹைப்பர்டென்ஷன் மாதிரி டேப்லெட்டு பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் போன் ஸ்ட்ரென்தனிங் இன்ஜெக்ஷன் மூலியமாகவே நம்ம க்யூர் பண்ண முடியும். பட் மைலோமாவோட நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது நமக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டாக இருந்தாலும் பட் மேக்ஸிமம் பேஷண்ட் நமக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு இன்எலிஜிபிளாக இருக்கனால டேப்லெட்டில் நம்மளோட நோயோட வீரியத்தையும் நோயையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும்.